ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஹோம் வித் சசி. இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி எடுத்த விலாகு. சண்டே மார்னிங். சண்டேனாவே வந்து ஒன்று வந்து லேட்டாக எழுந்திரிக்கிறது, இன்னொன்று வந்து நான்வெஜ் ஸ்பெஷல் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு வந்து எல்லாம் பெட் மேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணி முடிச்சுட்டு போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் போய் பார்க்கணும். ஆனால் வந்து காலையில் வந்து நேரமாகவே வந்து ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு நான்வெஜ் ஷாப்புக்கு போனாங்க. நான் பார்த்துட்டு தான் படுத்தேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன நான்வெஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நாட்டுக்கோழி. மோஸ்ட்லி வந்து சண்டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி இருக்கும், கூட வந்து ஏதாவது ஒரு நான்வெஜ் குழம்பு இருக்கும். அதனால் அந்த நான்வெஜ் குழம்பு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அதனால் வந்து சண்டே வந்து நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து நாட்டுக்கோழியில் வந்து சிந்தாமணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் உட்காந்து ஆனியன் உரிச்சிட்ருந்தோம். இட்லி ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சண்டேயில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் மட்டும் எல்லாருமே ஒட்டுக்க உட்காந்து சாப்பிடுவோம். அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தேன். நான் வந்து ஒரு புது யூடியூபர். நான் இப்போ தான் வந்து நிறையா கற்றுக்கிறேன். உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது சம்மந்தமாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். சார் வந்து தனியாக சாப்பிட்டுக்குவாருன்னு நினைக்காதீங்க. சாருக்கு வந்து ஊட்டி விடணும். ஆனால் அவர் வந்து பேஷண்ட்டாக உட்காண்ட்ருக்காரு. ஏன்னா நான் எல்லாருக்கும் வந்து எடுத்து வச்சிட்ருக்கங்காட்டியும் நான் எடுத்து வச்சு முடிச்சுட்டு என் தட்டில் நான் வைக்கும்போது அப்படியே வந்துடுவார் என்கிட்ட, ஊட்டி விடுங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக சார் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. எங்களுக்கும் இந்த மாதிரி சண்டே ஒரு நாள் தான் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து டைம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி, வீட்டில் வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்த குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் லன்ச் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா சிந்தாமணிக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சிட்ருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். சிந்தாமணிக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது நல்லா டேஸ்ட்டு வந்து இருக்கும். அதுக்காக வந்துட்டு நம்ம வந்து 1 கிலோ அப்படி போடுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே வந்து சின்ன வெங்காயம் வேணும். அதனால் வந்துட்டு இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வரமிளகா வந்து நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதிலேருந்து விதையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து தக்காளி பார்த்திங்கன்னா ரசத்துக்காக வச்சுருக்கேன், சிந்தாமணிக்கு போடுறதுக்காக இல்லை. இப்போ வந்து சிந்தாமணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மண்சட்டியில் தான் செய்கிறேன். நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சிந்தாமணி செய்யும்போது. அதனால் நல்லெண்ணெய், கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணுறோம். ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து வந்து கறிவேப்பிலை ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இதை வந்து நம்ம வந்து நல்லா வணக்கிக்கணும். இது நல்லா எண்ணெயில் வணங்கி சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ இதை வந்து அந்த ஆனியனோட சேர்த்து நம்ம வணக்கணும். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற முடிய நல்லா வணக்கிக்கலாம். இது வணக்கினதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்க வரமிளகாயோட இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இதையும் வந்து அது கூட சேர்த்து நல்லா வணக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகா இதெல்லாமே வந்து நாட்டுக்கோழியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கோழியிலேருந்து வர தண்ணி வந்து ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமேட்டு இந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து அரிசி வந்து ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த நாட்டுக்கோழியிலேருந்து வந்த தண்ணி. இப்போ வந்து நம்ம இது வேகிறதுக்காக வந்து நான் வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும், அது முடிய நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டியதான். சரி, இந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு காஃபி போடலான்னு காஃபி போட்டேன், கொஞ்சமாக கீழே சிந்திட்டேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து உட்காந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு வந்து உட்காந்து குடிச்சிட்ருந்தேன். சண்டேனா இன்னொரு மிகப்பெரிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, சாட்டர்டே சண்டே லீவாக இருந்துச்சுன்னா சாட்டர்டே எந்த ஹோம்ஒர்க்கும் செய்ய மாட்டாங்க, எல்லாமே சண்டே தான் செய்யணும். அதனால் மார்னிங் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு. ஏன்னா இப்போ லஞ்ச் ப்ரிப்ரேஷனுங்கிறங்காட்டியும் என்னென்ன ரைட்டிங் ஹோம்ஒர்க் இருக்கோ அதெல்லாம் எழுத சொன்னேன். பாப்பா உட்காந்து எழுதிட்டு இருந்தா. காஃபி குடித்து முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறது. ஏன்னா மார்னிங் வந்து சமைச்சதுக்கப்புறமேட்டு இப்போ லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணுற டைம்லேயும் வந்து கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருச்சு. அதனால் அதையும் கையோட கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நம்ம சிந்தாமணி செய்கிறங்காட்டியும் நமக்கு வந்து வேலை கம்மி தான். ஏன்னா அது நல்லா வேகணும். இடையில வந்து அப்பப்போ கிளறி மட்டும் விட்டால் போதும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. மற்றபடி நம்ம வந்து மற்ற வேலை எல்லாமே நம்ம முடிச்சு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு புது யூடியூபர் தான், நான் நிறையா வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் வந்து எனக்கு வந்து நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இது முடிய என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இங்கே இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுற ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜல்லடை மாதிரி ஒன்று இருக்கும், அது இல்லை. அதனால் நான் செப்பரேட்டாக ஒரு பிளாஸ்டிக் இது வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பிளாஸ்டிக்குங்கிறங்காட்டி ரொம்ப இந்த நான்வெஜ்ஜெல்லாம் செய்யும்போது வளன்னு ஆயிடுது. அதை நல்லா வந்து நார் போட்டு தேய்ச்சி கழுவுறதுக்குள்ளே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் கழுவுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து டிமார்ட் போனேன்னா அந்த சில்வர்லேயே இருக்குது, அது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாத்திரம் கழுவுறதுக்கெலாம் உப்பு தண்ணி தான் வருது அப்படிங்கிறங்காட்டியுமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி வளன்னு ஆயிடுதா என்னென்னு எனக்கு தெரியல. டெய்லி கழுவியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி கழுவும் போது கொஞ்சம் வந்து ஹார்டாக வந்து கழுவ வேண்டியதாக தான் இருக்குது. ஒரு அரை மணி நேரமாக தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறமேட்டு தான் இந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக நல்லா க்ளீனாக இருக்குது.
அப்புறம் கையோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அந்த சிங்கில் ஊற்றி விட்டாச்சு. ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றும் போது டக்குன்னு வந்து இதாகிடும். அதுக்காக கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி வச்சு அதில் ஊற்றி விட்டேன். இப்போ வந்து நம்மளுடைய சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம இடையில வந்து அடிக்கடி கிளறி விடணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து கிளறி கொடுக்கணும். இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். அப்புறம் இன்றைக்கி இன்னொரு வேலை செய்யணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். மிக்ஸி ஒயிட் கலர் மிக்ஸிங்கிறங்காட்டியும் இந்த வீடியோவில் தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல, பட் பயங்கர டஸ்டாகி ரொம்ப அழுக்காயிடுச்சு. மிக்ஸி க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணுற சோப்பு தான் எடுத்துகிட்டு வந்தோடனே என் பையனும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு ட்ரை கிளாத் வச்சு துடைச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சுண்டிருச்சு. நான் சாப்பாட்டுக்கு போகிறங்காட்டி கொஞ்சம் கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் ரசம் வச்சு முடிச்சாச்சு. இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு விலாகில் உங்களை சந்திக்கிறேன். இது முடிய தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.